ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகி டாக்ஸ் அண்ட் நான் தான் உங்கள் அகி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் பார்த்திங்கன்னா அவிகிதம். நம்ம எல்லாத்துக்குமே வேடிக்கை பார்க்குறது பிடிக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒருத்தர் நைட்டு ஒரு விஷயத்த பார்க்குறாரு. அந்த வேடிக்கை எப்படி வதந்தியாக மற்றவங்ககிட்ட பரவச்சு கடைசி அது அவங்க வீட்டுக்காரங்க கிட்ட எப்படி போய் சேர்ந்துச்சுக்கு, அந்த வீட்டுக்காரங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இதை ரொம்ப காமெடியாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங் சீனில் ஒரு வில்லேஜை தான் காட்டுறாங்க. அந்த வில்லேஜ் பேர் ராவணேஸ்வரம். நைட்டு நேரத்தில் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அவங்க ஃபேஸ் யாரையுமே காட்டலை. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியே சரக்கடிச்சிட்டு அவங்க வீட்டில் என்ன நடக்குது, இவங்க வீட்டில் என்ன நடக்குது, அந்த பொண்ணு இந்த பையன் கூட தொடர்பு வச்சிருக்கா அப்படி இப்படின்னு ஊர் கதையெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இங்கே காட்டுறாங்க. பேசி முடிச்சுட்டு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதில் ஒருத்தரை மட்டும் நமக்கு காட்டுறாங்க. அவர் பேர் பிரகாஷ். அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு தனியாக அந்த இதில் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் நின்று ஏதோ ஒரு விஷயத்த பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு வீட்டுக்கு பின்புறம் பாத்ரூம்க்கு வெளியே ஒரு கப்புள்ஸ் நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் யார் அது அப்படின்னு தெரியாமல் இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்செல்லாம் நின்று பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு யார் அது அப்படின்னு தெளிவாகவே தெரியலை. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஜோடி 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அதில் அந்த ஆம்பளை பையன் அவனை பார்த்தா அவன் செவரேறி குதிச்சு போகும்போது அவரோட முகத்தை பார்த்துடுறாரு பிரகாஷ். அவர் யாருன்னா, அந்த ஊரில் ஏதோ மில்லு வச்சிருக்காரு போல, பேரு வினோத். அப்போ அவர் தம்மை பற்ற வச்சுக்கிட்டே இவர் யோசிக்கிறாரு. ஏறி போன ஆம்பளை மில்லு வினோத், ஆனால் அந்த லேடி யாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சீனை கட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் விடியுது. இவர் இந்த நேற்று நைட்டு பார்த்த விஷயத்த யார்ட்டையாவது போய் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு படபடன்னு ஒருத்தர்கிட்ட நடந்து போறாரு. அவர் பேர் வேணும்னா போல. நேற்று அந்த விஷயம் நடந்துச்சு இல்லையா, அந்த லேடி யாருன்னு அவருக்கு தெரியல. ஆனால் அந்த வீடு மாதவன் அப்படின்றவரோட வீடு. இவரும் மாதவனும் கொஞ்சம் க்ளோஸு. அதனால இவர்கிட்ட ஓடி அந்த விஷயத்த சொல்லலாம்னு வராரு. நைட்டு பார்த்த எல்லா விஷயத்தையும் வேணும் அண்ணா கிட்ட பிரகாஷ் சொல்லிட்டு, ஒருவேளை அந்த பொண்ணு நிர்மலா அக்காவா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. நிர்மலா யாரு அப்படின்னா, அந்த மாதவன் அப்படின்றவரோட மருமக தான். ஆனா வேணும் அதை நம்பவே மாட்டேன்றாரு. நீ குடிச்சிட்டு போதையில் எதனமா உளறிட்டு இருப்ப, நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் இந்த விஷயம் நாளைக்கு வெளியே தெரியும் போது முன்னாடியே நான் வேணும் அண்ணா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் வேற பீதியை கிளப்புறாரு. உடனே 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது முதல்ல இதை உறுதிப்படுத்தணும், நம்மளா எதுவும் முடிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லதும் உடனே பிரகாஷ் சொல்றாரு, வேணா நம்ம இன்னைக்கு நைட்டு 2 பேரும் போய் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டும் வருது. பேசிட்ட மாதிரியே வேணும்னாவும் பிரகாஷும் திரும்ப அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஏதோ பஞ்சமி சீரியல் போல். அந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்களாம். அவன் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்தில் லைட் ஆஃப் ஆகுது. அந்த வீட்டில் இருந்து ஒரு லேடி வராங்க. லேடி கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சைடு செவரேறி குதிச்சு அந்த பையன் வினோத்தும் வந்துடுறான். நாய் அங்கே குலைக்குது. அந்த நாய் குலைக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு எலும்பு துண்டை ஏதோ கலந்து அதை போடுறான் போல். அதுக்கப்புறம் அந்த ஜோடி 2 பேரும் ஒன்றா இருக்கிறத வேணும்னாவும் பார்க்குறாரு. ஆனாலும் அவங்களுக்கு அந்த பொண்ணு யாருன்னு சரியாக தெரியல. சரியாக தெரியலன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அப்போவும் அந்த ஆள் யாருன்னு சரியாக தெரியுதே தவிர அந்த பொண்ணு முகம் அவருக்கு டெய்லருக்கு தெரியல. அதுக்கப்புறம் 2 பேரும் போயிடுறாங்க. வேணு அண்ணா ஒரு டெய்லர் போல, அந்த பார்த்த பொண்ணோட உருவம் நம்ம நிர்மலாவோடது தான் அப்படின்னு சொல்லி பிரகாஷோட சேர்ந்து இவரும் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த விஷயத்த அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி மாதவன் கிட்ட சொல்லலான்னா அவர் வயசானவர், அவரால் இதெல்லாம் தாங்கிக்க முடியாது. முகுந்தன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது நிர்மலாவோட வீட்டுக்காரே அவர் தான், பொண்டாட்டி இப்படி தப்பு பண்ணுறான்னு சொல்லி புருஷன்கிட்டே போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கடைசியாக அவங்க முரளிக்கு கால் பண்ணுறாங்க. முரளின்றது மாதவனோட 2வது பையன். முரளியும் தான் அப்பாட்ட போய் இந்த மாதிரி வேணும் அண்ணாவும் பிரகாஷும் பார்த்தாங்களாம், நம்ம அண்ணி அந்த வினோத்து கூட தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ நேரில் போ, நீ ஊருக்கு போய் இதை என்னன்னு முடிவு பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி முரளியை ஊருக்கு அனுப்பி வைக்கிறாரு. முரளி தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நேராக வீட்டுக்கு போகாமல் வேணும் அண்ணா கடைக்கு தான் போகிறாரு. போய் இதை என்னால் நம்பவே முடியல, அண்ணியா இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, நாங்கள் எங்கள் 2 கண்ணால் பார்த்தோம், ஆனால் நீ தான் இப்போ நேர்லேயே வந்துட்டில்ல, நீயே இன்னைக்கு நைட்டு பார்த்து என்னன்றதை முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வேணு அண்ணாவும் பிரகாஷும் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முகுந்தனை தான் காட்டுறாங்க. அவர் இப்போ வெளியூரில் வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் ஏதோ ஒய்ஃப்க்கு பிடிச்ச கலரில் ஒரு புடவையெல்லாம் வாங்கி அதை ரொம்ப பாசமாக பார்த்துட்ருக்காரு. அடுத்த சீனில் நைட்டை தான் காட்டுறாங்க. முரளி அவர் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அண்ணி அங்கே வராங்களா அப்படின்றத பார்க்குறதுக்கு. அவங்க சொன்ன மாதிரியே அந்த வீட்டில்
இருந்து ஒரு லேடி வராங்க. ஆனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, வினோத் வரல. உடனே நிர்மலா வந்து திரும்பவும் வீட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. விடிஞ்சதும் முரளி அந்த பாத்ரூம் பின்னாடி நின்று ஏதோ பார்த்துட்டு இருக்காரு. வேணும்னாவும் பிரகாஷும் அவங்ககிட்ட பேசுறதுக்காக வராங்க. இந்த மாதிரி நேற்று நைட்டு நடந்தது நீ பாத்தியா, அவங்க 2 பேரும் வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது வினோத் அந்த இடத்துக்கு வரவே இல்லை அப்படின்னு சொன்னது. வேணும்னா சரி விடு, இந்த விஷயத்த வேற யாருமே பார்க்கல, நாங்களும் யார்கிட்ட சொல்லலைன்னு சொல்லணும். ஆனால் அண்ணி அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி முரளி சொல்கிறான். அப்போது வீட்டுக்குள்ளே இருந்து நிர்மலா, அம்மா நான் மாவரைக்கிறதுக்காக மில்லுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற சத்தம் கேட்குது. முரளியும் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு அவங்க அண்ணியை ஃபாலோ பண்ணி மில்லுக்கு போகிறான். இப்போ தான் படத்தில் முதல்ல நிர்மலான்றவங்களையே நமக்கு காட்டுறாங்க. மில்லில் நிர்மலாவும் வினோத்தும் சிரித்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறத இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. இவங்க இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ கண்டிப்பாக இவங்க 2 பேத்துக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி முரளி யோசிச்சுட்டு இதை தான் அண்ணன் எப்படி எடுத்துக்க போகிறான் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறான். வேணும்னாவும் பிரகாஷும் என்ன ஆனாலும் நாங்கள் இருக்கோன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துகிறாங்க. முரளியும் அவன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நடக்கிறது எல்லாமே பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ கிளம்பி ஊருக்கு வா, நம்ம இதை உங்கள் அண்ணன் கிட்ட சொல்லலாம்னு சொல்லி அவங்க அண்ணன் முகுந்தன் கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க அப்பா தான் முகுந்தன் கிட்ட விஷயத்த சொல்கிறாரு. இதை கேட்டு முகுந்தன் ரொம்பவே வருத்தப்படுறாரு, மனசு உடைஞ்சு போயிடுறாரு. அடுத்து மாதவன் முகுந்தன் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று நீ அவளை டைவர்ஸ் பண்ணிடு, அப்படி இல்லைன்னா நடத்துகிற பிரச்சனை எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துட்டு அவ கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு, அதுவும் நீ விருப்பப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. முகுந்தனும் தம்பி கிட்ட இது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது தம்பி உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு. முகுந்தனும் யோசிச்சுட்டு தான் அப்பா கிட்ட போய் நான் நிர்மலாவை விவாகரத்து பண்ணிடுறேன்ப்பா, ஆனால் அவங்க 2 பேர்த்தையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு முரளியும் நான் இப்போவே ஊருக்கு போய் அவங்க 2 பேர்த்தையும் அடி வெளுத்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவங்க அப்பா சொல்கிறாரு, இது போதாது, அவங்க 2 பேர்த்தையும் நம்ம கையும் களவுமா பிடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. 2 பேர்த்தையும் ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஊருக்கு போயிட்டு நீங்கள் வந்து அவங்கள கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. முகுந்தனையும் எதையும் காட்டிக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்பா சொல்லி அனுப்பிச்ச மாதிரி 2 பேரும் கிளம்பி ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போகிற வழியிலேயே முரளி ஏதோ பிளான்லாம் போட்டுட்ருக்காரு. வீட்டுக்கு போனதும் நிர்மலா வந்து முகுந்தன் கிட்ட ஏதோ பேச வராங்க. ஆனால் அவர் சரியாக பேச மாட்டாரு. உடனே முரளி வந்து அப்பா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போகிறாரு. நிர்மலா போய் முகுந்தனோட பேக்கில் இருக்கிற அந்த புடவையை பார்க்குறாங்க. உடனே ஆசையாக போய் ஹஸ்பண்ட் கிட்ட பேச போகிறாங்க. ஆனால் அவர் வந்து சரியாக மூச்சு கொடுத்து பேசலை. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அப்பா சொன்ன மாதிரி கிளம்பி அவங்க சித்தப்பா வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் நமக்கு இன்னொரு கேரக்டரை காட்டுறாங்க. அவர் பேர் மகேஷ். அவங்க சித்தப்பாவோட பையன் தான். ஆனால் இவர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னா ஒரு டாமினேட்டான கேரக்டர். லேட்டாக வந்த தங்கச்சியை கூட அப்போ ஏதோ கத்தியை அடிக்க போய்கிட்டு இருக்காரு. இவர் எப்பவுமே பொண்ணுங்க மேலே ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், சிஸ்டராக இருக்கட்டும், இல்லைன்னா தலையில் ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் உள்ள கேரக்டர். சித்தப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, முரளி பிளான் போடட்டும், அவன் தான் மூலக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்னா அண்ணன் தம்பி 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே சீனை கட் பண்ண அடுத்த நாள் காலையில் முரளி திரும்பவும் சித்தப்பா வீட்டுக்கு கிளம்புறேன்னு போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு ஒரு எலும்பு துண்டை நாய்கிட்ட இருந்து எடுத்து கொண்டு வருது. இவங்க 2 பேத்துக்கும் தெரியும் அது அந்த வினோத்து தூக்கி போடுற எலும்பு துண்டு தானே. ஆனால் எதுவுமே காமிச்சிக்காம 2 பேரும் அமைதியாக இருக்காங்க. இப்போ அவங்க சித்தப்பா வேலை பார்க்குற இடத்துக்கு தான் போகிறாங்க. அங்கே பிளான் பண்ணாதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பலாமலத்தெல்லாம் சுற்றி சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு முரளி. இப்போ அவங்க அப்பா சொன்னாருன்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்க இன்னும் 2 பேர்த்துக்கு ஃபோன் பண்ணி முரளி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதில் ஒருத்தரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, அவன் மேக்கப்லாம் போட்டு மினிக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முகுந்தன் பாத்ரூம்ல இருந்து வெளியே வராது. அந்த சமயம் வீட்டில இருந்து நிர்மலா எங்கேயோ வெளியே கிளம்புற மாதிரி சத்தம் கேட்குது. அவங்க எங்கே போகிறாங்கன்னா வினோத்தோட மில்லுக்கு தான், மிளகா அரைக்கிறதுக்காக. அவங்க பார்த்தீங்கன்னா முகுந்தன் வாங்கி கொடுத்தாரு இல்லையா, அதே புடவையை கட்டி அழகாக கிளம்பியிருக்காங்க. உடனே இவர் மில்லுக்கு போகிறதுக்கு இவ்வளோ அலங்காரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசவும் இவங்களும் சோகமாக உள்ளே போயிடுறாங்க. கடைசியில் இவரே அந்த வினோத்தோட மில்லுக்கு போகிறாரு. அங்கே போய் வினோத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நான் இந்த மாதிரி வெளியூரில் இருக்கேன்னு தெரியும், நான் நிர்மலா அடிக்கடி இங்கே வருவாங்க பேசுவாங்க அப்படின்னு சொன்னதை கூட இவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஓடி போய் அவங்க சித்தப்பா கிட்டலாம் போய் இதெல்லாம் சொல்ல போகிறாரு. அங்கே ஏற்கனவே சித்தப்பா வீட்டில் முரளி ஏதோ ஒரு பிளான் போடுறதுக்காக யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த டைம் முகுந்தனும் ரொம்ப கோவமாக வந்து, அந்த வினோத்து அவ்வளோ தைரியமாக என்கிட்டயே வந்து நிர்மலா என்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான், இதுக்கு மேலேயே அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் முரளி அவளோட பிளானை எடுத்து காட்டுறாரு. ஒரு ப்ளூ பிரிண்ட்லாம் பக்காவாக போட்டு வச்சுருக்காங்க. எல்லாரும் அந்த பிளானை கூர்மையாக கவனிக்கிறாங்க.
இப்போ முரளி முகுந்தன் கிட்ட பிளான் சொல்றாரு. நீ இன்னைக்கு நைட்டு கிளம்பி வீட்டுக்கு போ. அன்னிக்கிட்ட எப்பவும் போல சகஜமா இரு. ஆனா அண்ணி உன்கிட்ட பாசமா பேசி வருவாங்க. நீ எதுக்குமே கண்டுக்காத. வினோத்தை மனசுல நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க சித்தப்பாவை கோயிலுக்கெல்லாம் அனுப்பி இந்த பிளான் சக்சஸா போகணுன்றதுக்காண்டி சாமியெல்லாம் கும்பிடுறதுக்காண்டி சொல்றாங்க. அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி இன்னும் சப்போர்ட்டுக்கு ஆளுங்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பாவும் சொல்றாரு, இங்க பிரகாஷையும் வேணு அண்ணா இவையும் நீங்க தண்ணி தொட்டி மேல ஏறி நின்று அதெல்லாம் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் இவங்களும் அதுக்கு ப்ரிப்பரேஷனுக்காக ஏணியெல்லாம் எடுத்து கொண்டு போய் செட் பண்றாங்க. இங்க மகேஷ் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சொன்னார் இல்லையா, அந்த ஆளுங்க இன்னும் கொஞ்சம் 2-3 பேர் சப்போர்ட்டுக்கு, அவங்க யாரும் சொந்தக்காரங்களா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு 2-3 பேருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பிளான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. முரளி தான் ஃப்ரெண்டு கிட்ட கூட டெக்ஸ்டைல்ஸ்க்கு அனுப்பி 2 கருப்பு சட்டை வாங்கிட்டு வர சொல்றாரு, இருட்டில் தெரியாம இருக்கிறதுக்காக. இப்படி தான் பிளான் எல்லாத்தையும் அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. ஒரு வழியாக அவங்க பிளான் பண்ண அந்த நாள் வந்துடுது. காலையில் எந்திரிச்சோன்னா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு முரளி வேலைக்கு போகிறேன்னு கிளம்பிட்டாரு. முகுந்தனும் கொஞ்சம் நேரம் கழித்து வேலை இருக்குன்னு சொல்லி வெளியே கிளம்புறாரு. ஆனால் அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசக்கூட இல்லை, அவர் வாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு வந்துடுது. இவங்க பிளான் பண்ண மாதிரியே நிர்மலா முகுந்தனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது இவர் அட்டன் பண்ணக்கூடாது, நீ வேலையாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி முரளி சொல்லவும் அவரும் அட்டன் பண்ணலை. அதுக்கப்புறம் அவங்க பிளான் பண்ண மாதிரியே நிர்மலா இன்னொருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, விசாரிக்கிற மாதிரி. இந்த மாதிரி அவர் எங்கன்னு கேட்கும்போது அவங்க இன்னைக்கு வேலையாக இருக்காங்க, நைட்டு வரமாட்டாங்கன்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி சொன்னதை முரளிக்கும் ஃபோன் பண்ணி அந்த லேடி சொன்னதுக்கப்புறம் மகேஷ் இருக்கார் இல்லையா, அவரும் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி நைட்டு எனக்கு வேலை இருக்குது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க ஒய்ஃப் சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க போல், அதை கூட அவர் முறைச்சிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ அவங்க பிளான் பண்ண இடத்துல எல்லாரும் ஒன்று கூடிடுறாங்க. சித்தப்பா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட்டையெல்லாம் எடுத்து கையில் கொடுத்து அவனை பார்த்த உடனே அடி வெளுத்துடணும்டா அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் இரும்பை மட்டும் எக்காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் மரக்கட்டை மட்டும்தான் பயன்படுத்தணும், ரத்தம் வரக்கூடாதுன்னெலாம் சொல்லி அனுப்புகிறாரு. இந்த பக்கம் மாதவன் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம சாமியெல்லாம் கும்பிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. முரளியும் மாதவனும் மட்டும் சம்பவம் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. இப்ப டெய்லர் வேணுவும் பிரகாஷும் பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி மேல ஏறி நின்று எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள அந்த சீரியல் ஓடிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிறத அந்த நாய் பார்த்துருச்சு போல, அது குலைக்க ஆரம்பிக்குது. உடனே எல்லாரும் நாய் குலைக்குது, காட்டி கொடுத்துருமோ, பிளான்லாம் ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் நாய் குலைக்கிற சத்தம் கேட்டுட்டே இருக்கு, நீ என்னன்னு கொஞ்சம் வெளியே போய் பாருமா அப்படின்னு சொல்லவும் நிர்மலா டார்ச் லைட் எடுத்துட்டு வெளியே பார்க்குறாங்க. லைட்டெல்லாம் அடித்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஆனால் எதுவும் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியலை. அதனால அவங்க உடனே வீட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. ஆனாலும் நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குது. உடனே முரளி என்ன பண்ணுறாருன்னா அந்த நாய்கிட்ட போகிறாரு. நாய்கிட்ட போய் கொஞ்ச நேரம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி அந்த நாயை சமாதானப்படுத்துகிறாரு. அந்த நேரம் பார்த்து சடனாக நிர்மலா டார்ச் லைட்டை ஜன்னல் பக்கம் காட்டுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு, முரளி ஒளிஞ்சிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நிர்மலா அவங்க அம்மா கிட்ட ப்ரெஷர் மாத்திரை போடணுமான்னு சொல்கிறதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்போதாம்மா போட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு நிர்மலா, இல்லைம்மா அது வேற மாத்திரை அப்படின்னு சொல்லவும் முரளி என்ன நினைக்கிறாருன்னா, அண்ணி நம்ம அம்மாவுக்கு தூக்க மாத்திரை கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இதை போய் அவங்க அன்னைக்கிட்டேயே சொல்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொலகாரியவா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தலையிலலாம் அடிச்சுக்கிறாரு. சீரியல் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் அவங்க 2 பேரும் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வேணு அண்ணாவும் பிரகாஷும் தண்ணி தொட்டி மேலே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் லைட்டு எரியுது. ஆனால் லைட்டு அமர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேரும் வருவாங்க. அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. கரெக்டாக லைட் ஆஃப் ஆகுது. உடனே வேணு அண்ணா அங்கே இருக்கிறவங்களுக்கு சிக்னல் கொடுக்காரு, இந்த மாதிரி லைட் ஆஃப் ஆகுது, அவங்க வந்துருவாங்க அப்படின்னோன்னா அவங்க செட் பண்ணாங்க இல்லையா அந்த ஆளுங்க, அவங்களும் கூட அங்கங்கே இருந்து இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க இந்நேரம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீட்டுக்கு வெளியே இருந்து நிர்மலா வராங்க. இதை அவங்க அண்ணன் பார்த்துட்ருக்கு. உடனே உணர்ச்சி வசப்படவும், இரு அவன் வரட்டும் அப்படின்னவும் கொஞ்ச நேரம் கழித்து வினோத்தும் அந்த சைடு இருந்து எகிரி குதிக்கிறான். வழக்கம் போல் நாய்க்கு ஒரு எலும்பு துண்டை போட்டுறான். இதை எல்லாத்தையும் இவங்க கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. வந்தோடனே வினோத்து போய் நிர்மலாவை கட்டி பிடிச்சி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இதை பார்த்தோன்னே முகுந்தனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருது. அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறான். உடனே பக்கத்தில் முரளி, நீ அழுது காட்டி கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்துகிறான்.
அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பாத்ரூம்குள்ள போயிட்டாங்க. இவங்க பாத்ரூம்குள்ள போன நேரம் பார்த்து முருகுந்தன், முரளி 2 பேரும் எந்திரிச்சு வந்து அவங்கள பாத்ரூம்குள்ள வச்சு அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. உள்ள இவங்கள வச்சு லாக் பண்ணோன்னா முரளி போய் லைட்டை போட்டு அவங்களுக்கு சிக்னல் கொடுக்குறான். உடனே வேணும்னாவும் பிரகாஷும் சேர்ந்து ஒரே சந்தோஷம். அவங்க கீழே இருக்கிற முரளி ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி பிடிச்சிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லவும், சித்தப்பா அவனை போய் எல்லாரையும் போய் கூட்டிட்டு வான்னு சொல்லி மற்ற ஆளுங்களெல்லாம் கூப்பிடுறதுக்காண்டி அனுப்புறாரு. இங்கே சித்தப்பா, மகேஷ், அப்புறம் வேணும்னா பிரகாஷ் எல்லாரும் இவங்க பாத்ரூம் கிட்டக்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. பாத்ரூம்க்கு வெளியே பார்த்தீங்கன்னா முரளியும் முகுந்தனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்தோடனே உள்ள அவங்கள பூட்டி வச்சிருக்காங்க இல்லையா. மகேஷ் எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணையே இந்த மாதிரிலாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஆச்சு பூச்சுன்னு கத்துறான். உள்ள இருந்து வினோத்தும் பதிலுக்கு கதவை திறடா, கதவை திறந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாருடா அப்படின்னு அவன் ஒரு பக்கம் கத்துறான். முகுந்தனும் பதிலுக்கு கோவப்பட்டு கதவை திறக்க போறான். அந்த சமயம் பார்த்து அம்மா வெளியே வராங்க. சத்தம் கேட்டு, என்னடா இங்க ஒரே சத்தமா இருக்கு, நீங்க 2 பேரும் இங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைங்களை பார்த்து கேட்கறான். அப்போ சித்தப்பா தயங்காம உண்மையை சொல்றாரு. உடனே முகுந்தன் போய், நீங்க கத்தி கூப்பாடு போடாதீங்கம்மா, நம்ம நிர்மலாவும் வினோத்தும் தொடர்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அம்மா அதிர்ச்சியா பாக்குறாங்க. அதுக்கு முரளியும், உங்ககிட்ட சொன்னா நீங்க காரியத்தை கெடுத்துருவீங்க, அதான் சொல்லல, இப்ப அவங்கள கையும் களவுமா பிடிச்சாச்சு, 2 பேரும் பாத்ரூம்குள்ளதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அம்மா, நம்ம நிம்மியா உள்ள பாத்ரூம்குள்ள மாட்டிட்டு இருக்கான்னு சொல்ற அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே பிரகாஷ் ஆமாம்மா அப்படின்றான். அதுக்கு அம்மா பதிலுக்கு, அப்ப உள்ள குழந்தை பக்கத்துல படுத்திருக்கிறது யாரு, உங்க பாட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு செம்ம ட்விஸ்ட போடுறாங்க. அம்மா சொன்னதை கேட்டு யாருக்கும் எதுவுமே புரியல, ஒரே ஷாக்கு. கரெக்டா அந்த டைம் பார்த்து நிர்மலா வீட்டுல இருந்து வெளியே வராங்க. நிர்மலாவை பார்த்தோன்னா டெய்லர்லாம் வாளை பொளக்குறாரு. நிர்மலா இங்க இருந்தா அப்ப உள்ள யார் இருக்காங்கன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. முகுந்தன், முரளி எல்லாம் கையில இருந்த கட்டையெல்லாம் கீழே போட்டு அதிர்ச்சியா நிர்மலாவையே பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா முரளியோட ஃப்ரெண்டு அந்த டைம் பார்த்து அக்கம் பக்கத்துல சொல்லி வச்சிருந்தாங்களே உங்க பிளானுக்கு, அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வராரு. யாருக்கும் எதுவுமே புரியல. அதுல ஒரு அம்மா நிர்மலாவை வந்து அவ மேக்கப் போட்டு மினிக்கிட்டு இருக்கும் போதே நினைச்சேன்னு சொல்லிச்சுல, அந்த அம்மாலாம் விறுவிறுன்னு உள்ள வந்து அண்ணி மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேக்குது. அதுக்கு முரளியும் சிக்னல் கொடுக்குறான் நிர்மலாவை காமிச்சு. அதுக்கப்புறம் அந்த அந்த பொம்பளை நிர்மலாவை பார்த்தோன்னா வாய் அடைச்சு போயிருச்சு. அப்ப அண்ணி இங்க இருக்காங்கன்னா உள்ள இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷனா இருக்கவும் அதுல ஒருத்தர் சொல்றாரு, டோரை ஓபன் பண்ணுங்கடா, உள்ள யார் இருக்கான்னு பாத்துருவோம்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணி எல்லாரும் வெயிட் பண்றாங்க. கதவை திறந்த உடனே எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி வினோத் வெளியே வரான். அவனை எல்லாரும் கிளாப் பண்ணி வெல்கம் பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு யாருன்னு தெரியாம நம்ம மகேஷ்லாம் நக்கலா வாமா வெளியே அப்படின்னு சிரிச்சுட்டே கூப்பிடுறான். கடைசியில பார்த்தா அந்த வெளியே வர பொண்ணு வேற யாரும் இல்லைங்க, அது கீதா. அது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மகேஷோட ஒய்ஃபு. மகேஷுக்கு மூஞ்சியே ஆடலையே. சுத்தி இருக்கிற எல்லாரும் மகேஷையே பாக்குறாங்க. மகேஷுக்கு அந்த வினோத்தை பார்க்கும்போது வினோத் தன்னை பார்த்து அப்படியே சிரிக்கிற மாதிரி எல்லாம் தோணுது. அவ்வளோ கோவம் வருது அவனுக்கு. தான் ஒய்ஃப் தான் தன்னை ஏமாத்திட்டா அப்படின்னு தெரிஞ்சோன்னா அப்படியே அவனுக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுக்குது. கோவத்துல, இருடா உன்னை அடிச்சு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை அடிக்க போறான். சுத்தி இருக்கிற எல்லாரும் மகேஷையே அப்படியே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப முகுந்தன் அவனை நிறுத்தி, இரு பேசிக்கலாம், பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது மகேஷ் கோவத்துல கத்துறான், இதேது ஓன் பொண்டாட்டி நிர்மலா அப்படின்னு தெரிஞ்சோன்னு நீ இப்படியெல்லாம் சொல்லலையே, அவங்கள அடிக்கணும், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த, ஏன் வீட்டு பொண்ணுன்னு அமைதியா இருக்க சொல்றியா அப்படின்னு இவன் சொல்றது எல்லாத்தையும் நிர்மலா அங்க இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. முரளி ஒரு பக்கம் மகேஷ ஓவரா பண்ணாத அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறான். அதுக்கு மகேஷ், உன் வீட்டு பொண்ணு அப்படின்னோன்னு ரூட் மேப் எல்லாம் போட்டு இவங்களை பிடிக்கிறதுக்கு பிளான் போட்டியே, இப்ப நான் ஓவரா பண்றேனா, இவன் பண்ண எல்லாத்துக்கும் இவங்க அண்ணன் முகுந்தனும் தான் உடந்த, அப்புறம் இங்க வந்திருக்க எல்லாரும் உங்களையும் அந்த வினோத்தையும் கையும் கவலமா பிடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு நிர்மலா கிட்ட போட்ட பிளான் எல்லாத்தையும் சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம இதோட ரிசல்ட் தெரியறதுக்கு சுள்ளியால ஒருத்தர் மாதவன், எங்க பெரியப்பா, அவர் கூட காத்துட்டு இருக்காருன்றதையும் போட்டு உடைச்சிடுறான். அப்ப மகேஷோட அப்பா இடையில வந்து, ஓன் பொண்டாட்டி பண்ண தப்புக்கு ஏன்டா மத்தவங்க எல்லாத்தையும் திட்டுற அப்படின்னு சொல்லி அவரை அதட்டுறாரு. மகேஷோட அம்மாவும் தங்கச்சியும் கூட அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுல ஒரு அம்மா, இப்படி குடும்ப கௌரவத்தையே கெடுத்துட்டியேன்னு சொல்லி மகேஷோட ஒய்ஃப் கீதாவை பார்த்து கேக்குறாங்க. அப்ப கீதா, எங்க 2 பேர்த்தையும் பிடிக்க தானே வந்தீங்க, இப்ப என்ன கௌரவத்தை பத்தி பேசுறீங்க, கௌரவம் தானே, இப்ப நான் அதை காட்டுறேன்னு சொல்லி வினோத்துக்கு எல்லாரும் முன்னாடி முத்தம் கொடுக்க போறாங்க. உடனே மகேஷோட அப்பா, நிறுத்துமா, இப்ப எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கீதாவை அமட்டுறாரு. அதுக்கு கீதா, இப்ப இவ்வளோ நேரம் இங்க நடந்தது எதுவுமே பிரச்சனையா தெரியலையா, நான் தான் உங்களுக்கு பிரச்சனை பண்றேனா, நான் கொஞ்சம் பேசணும்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவங்க மகேஷை பார்த்து, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு என்ன வேணும்னு கேட்கறதுக்காக என்கிட்ட பேசியிருக்கீங்களா, எனக்கு பிடிச்ச சீரியலை கூட நீங்க என்ன நிம்மதியா பார்க்க விட்டதே இல்லை, ஆனா எனக்கு என்ன வேணும்ன்றத இவர் தான் கேட்டாரு, அப்ப இவருக்கு தான் நான் முத்த கொடுக்க முடியும்,
வினோத் என்னை கூப்பிட்டா நான் அவர் கூடயே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. வினோத் கீதாவை கூட்டிட்டு கிளம்ப போறாரு. மகேஷ் தடுக்க வரும்போது அவங்க அப்பா நிறுத்தி அவ போகணும்னு விருப்பப்பட்ட அவன் கூடயே போட்டும் விடுடா அப்படின்னோன்னா மகேஷும் அமைதியாயிடுறாரு. இங்க பலார்னு ஒரு அரையிற சத்தம். யாரான்னு பார்த்தா முரளிக்கு தான். அவங்க அம்மா தான் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க நிர்மலாவை கூப்பிட்டு, அம்மாடி நீ இங்க இல்லை அப்படின்னா இந்த குடும்பம் குடும்பமாவே இருந்திருக்காது. யார் சொன்னாலும் நான் உன்னை நம்புறேம்மா. அந்த கடவுளே வந்து உன்னை பத்தி தப்பா சொன்னா கூட நான் அதை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டிவா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம முகுந்தனை ஒரு அறை பலார்னு அறைய சொல்றாங்க. அதோட இவனோட சந்தேகம் எல்லாம் போயிடணும்னு சொல்லிட்டு போறாங்க. நிர்மலாவும் முகுந்தனை ஒரு அறை விடுறாங்க. இப்ப மாமியார் மருமகளை வீட்டுக்குள்ள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. இங்கே வேணும்னா இனிமே மாதவன் அண்ணா கிட்ட எப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது பிரகாஷ் ஒரு வழியாக கள்ள தொடர்பை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். டெய்லர் பார்த்தீங்கன்னா என் அளவு தப்பா போச்சே ஜாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. இங்கே கீதாவும் வினோத்தும் ஒன்னா ஜோடி சேர்ந்து அந்த செவரேறி குதிக்கிறாங்க. இதோட நமக்கு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இன்னும் ஒரு சீன் இருக்கு. கடைசியா நம்ம மாதவன் அண்ணா அங்க வயசான காலத்துல தோப்பு கரணம் போட்டுட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தா இங்க வீடியோ கால்ல அவங்க ஒய்ஃப். இப்படி காமெடி சீனோட இந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. டாடா, பை பாய்.